ஓஎஸ் தோட்டத்திலிருந்து வந்த குரலை கேட்டிருப்பீங்க. ஒன்றிணையணும் அப்படிங்கிற குரல்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுடைய அணியிலிருந்தே கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் திரு புகழேந்தி போன்றவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு சசிகலா சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியத்துவத்தை மறுக்க முடியாது இல்லையா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. ஓஎஸ் தோட்டத்திலேருந்து ஒலித்த குரல் அடங்கி போய் ஏறத்தாழ 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் நீங்கள் எந்த குரலை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேம்மா. பொதுவாக நம்ம தந்தி டிவி விவாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் கபில் தேவ், டோனி, விராட் கோலி மாதிரி அடித்து ஆடுவேன், அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருப்பேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவாஸ்கர், ரவி சாஸ்திரி, ராகுல் டிராவிட் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்மா. அதுக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான நேர்களை கொண்ட தந்தி டிவி நேர்களுக்கு விராட் கோலி, ராகுல் காந்தி ஆனதன் பின்னணி என்ன, அந்த மர்மத்தை முதல்ல உடைச்சிருவோம். அப்புறம் தான் நம்ம மற்ற விஷயத்துக்கே போகிறோம். சொல்லிடுறோம்மா. ஒரு வேண்டுகோள், லட்சக்கணக்கான தந்தி டிவி நேயர்கள் மூலமாக ஒரு வேண்டுகோள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அங்கே இந்த திராவிட மாடல் ஆட்சியினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், அதிமுக தொண்டர்கள், அதிமுக ஆதரவாளர்கள்லாம் இந்த அநியாய இடைத்தேர்தல், இந்த பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக நோட்டாவுக்கு அனைவரும் வாக்கு செலுத்தி அது மூலமா இந்த ஆட்சிக்கு ஒரு சொல்லியிருக்காரு, கணக்கெடுக்க போறோம், அதிமுக வாக்காளர்லாம் கணக்கெடுக்க போறோம்னு. இப்போ மொத்தமா நோட்டாக்கு எவ்வளவு ஓட்டு விழுதோ அவ்வளவுதான் அதிமுக ஓட்டு உங்க கணக்குப்படி, அப்படிதானே? அப்படி எடுத்துக்கலாமா? நான் அதிமுக ஆதரவாளருங்கிற முறையில் நான் இதை என்னுடைய விருப்பமாக தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் உயிரே போனாலும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. சாதிய கட்சியான பாமகவிற்கு ஏதாவது தப்பி தவறி ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமும் ஏற்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாமக வராதான் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. திடீர்னு சாதி கட்சி ஆயிட்டாங்க. அது எல்லா கட்சியும் இன்னொருத்தர் இதோ புறப்பட்டு விட்டார், வைகோ நம்ம மேடையை சேருவார் அப்படின்னு சொன்னாரு. அவர் வைகோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேரா விட்ட பல கரெக்ட் சார். அதெல்லாம் ஒரு காலம். நான் கேட்பது இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏன் சி வி சண்முகம் 2 முறை போய் ஐயாவை பார்த்தாரு? இன்னைக்கு சாதி கட்சின்னு சொல்றீங்க. சி வி சண்முகம் அப்பயே பார்த்தாரு. போய் பார்த்ததுங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கூட்டணியை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை. ரெண்டாவது பாஜக ஆம் ட்விஸ்ட் பண்ணி அவங்கள வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுருக்குறாங்க. அதை பற்றி விட்டுருங்க, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஆம் ட்விஸ்ட் பண்ணாட்டி நல்ல கட்சி, இப்போ ஆம் ட்விஸ்ட் ஆயிட்டதுனால சாதி கட்சி. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா பாமகவோட நிலை ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி தானே கூட்டணி வச்சிருப்பாங்க. அவங்க எந்த கட்சியோட தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க. நான் விஷயத்துக்கு வர்றேம்மா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சின்னம்மா அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு. அதே மாதிரி அன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகம் மட்டுமே, இன்னும் குறிப்பாக சொல்றேன், சேலம் மாவட்டம் மட்டுமே அறியப்பட்ட பழனிசாமி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் வி.கே. சசிகலா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படிங்கிற இந்த அடிப்படை புரிதல் அவங்களுக்கு முதல்ல திருமதி சசிகலா அவர்களுக்கு வந்தா எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க சரியா சொன்னீங்க, நீங்க சரியா சொன்னீங்க. அன்னைக்கு ஒரு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு என்ன ஆகும் ஏதாகுங்கிற நிலைமையில அவங்களால ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு போக முடியுது அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி அவங்களால இன்னைக்கு ஏன் அதிமுகவில் மாற்றங்களை கொண்டு வர முடியும்? Why is it difficult? அதை தான் சொல்கிறோமா. இன்னைக்கு 2024 அன்று நீங்கள் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு, அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு, அவர் வெறும் சேலம் மட்டுமே அறியப்பட்ட பழனிசாமி இன்று இந்தியா முதல்வராக்குனதே ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தானே. அப்போ அன்னைக்கு எவ்வளவு அன்னைக்கு இருந்த கிரைசிஸ் இதோட பெருசு இல்ல. அன்னைக்கு அதிமுக இருந்த கிரைசிஸ் இதோட பெருசு. அரசியல் அதுல சமாளிக்க முடிஞ்சவங்களால ஏன் இப்ப முடியாது? அசோகா, ஒன்னு புரிஞ்சுக்கங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்பு தம்பி வா தலைமை ஏற்கவான்னு நெடுஞ்செழியன் தான் அந்த இடத்துக்கு வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்திருந்தப்ப அந்த இடத்துல எப்படி திடீர்னு புரட்சி தலைவரோட துணையோட கருணாநிதி அந்த இடத்துக்கு வந்தாரோ அந்த மாதிரி அரசியல் என்பது ஆளுமையின் வெளிப்பாடு. அது வெளிப்பட்டு இன்னைக்கு அவர் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவர் ஆயிட்டாரு. நான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு ஒரு 4 விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறோமா. அதிமுக தொண்டர்கள் மீண்டும் ஒருபோதும் குடும்ப ஆதிக்கத்தின் கீழ் இந்த கட்சி போறதை விரும்ப மாட்டாங்க.
அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அவங்க. அதே மாதிரி இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 3 வருடங்களுக்கு நீங்க தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். இன்று 2024 எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற கள நிலவரத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே நீங்க தொண்டர் சந்திப்பு நடத்துறேன் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டமா போனப்ப உங்களுக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையாலுமே சாதாரண வீடியோ கடை வச்சுருந்த நீங்கள் உங்களை நீங்கள் நிறையா பேர் வந்து வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா அவர்களோட நீங்கள் கூட பயணித்தது தான் காரணம். இவரால் உருவாக்கப்பட்டவர் தானே திரு பன்னீர்செல்வம் அவர்கள், இவரால் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர் தானே பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த கட்சி அதிமுக உண்மையாலுமே நலமா வளமா இன்னும் பலமா இருக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா திரு பன்னீர்செல்வத்தை நேரில் அழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில போய் நீங்க 2ஆம் கட்ட தலைவராக எப்படி நெடுஞ்செழியன் அவர்கள் அம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் பயணம் பண்ணுங்க. இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டால் ஓபிஎஸ் நீங்க வரவேற்க தயாரா இருக்கீங்க. அது ஒண்ணுதான் இப்ப சிக்கல். நிச்சயமாக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ற 2 கோடி தொண்டர்களின் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் தலைவர் ஒரே கண்டிஷன் தானே. அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிறத ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா சசிகலாவும் வரலாம், தினகரனும் வரலாம், ஓபிஎஸும் வரலாம். அப்படிதானே? மன்னிக்கணும், நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவா சொன்னேன். ஒருபோதும் அதிமுக கட்சி மீண்டும் ஒரு குடும்ப ஆதிக்கத்தின் கீழ் போயிடக்கூடாது அப்படிங்கறது அப்புறம் என்ன குடும்ப ஆதிக்கம்? ஜெயக்குமார் மகன் இருக்காரு, அந்த மாதிரி யாரும் அவங்க குடும்பத்துல 1000 பேர் இருந்துட்டு போறாங்க. இல்லம்மா, ஒரு நிமிஷம் கேளுங்க. திரும்ப இன்னைக்கு நல்லது நினைக்கிறேன், இந்த கட்சிக்காக நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க இவங்க வந்து போயஸ் கார்டன்ல இருந்து வெளியேற்றப்பட்டு மீண்டும் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து இப்ப என்ன சொன்னாங்க, நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு அம்மா கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அம்மா கிட்ட கொடுத்த வாக்குறுதிப்படி நடத்துங்க. தினகரன் ஒரு தனி இயக்கம் கண்டுட்டார். நான் என்ன சொல்றேன்னா ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிடறேன். ஓபிஎஸ்க்கு மட்டும் தான் ஆஃபரா சார்? நீங்க உங்களால ஓபிஎஸ்க்கு மட்டும் தான் ஆஃபர். இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டால் வரலாம். அதான் சொல்றேன், உங்களால் உருவாக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தை அழைத்து அவருக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி எடப்பாடி பழனிசாமியின் சீரிய தலைமை ஏத்துக்கிட்டு போய் செயல்படுங்க, அவருக்கு உத்தரவிடுங்க. உண்மையாலுமே நீங்கள் அப்படி செய்தால் அதிமுகவின் ராஜமாதா என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஆனால் குடும்பத்திற்கு கீழே இந்த கட்சி போகாது. எதிர்காலத்தில் வேண்டும் என்றால் எப்படி காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், திமுக, மதிமுக ஒரு கூட்டணி ஏற்பட்டதோ அதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு தனியரசு, நீங்க என்ன பழைய பழனிசாமி நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அன்னைக்கு நீங்க வந்து சொன்னதெல்லாம் கேக்குறீங்கிறதுக்காக இன்னைக்கு ப்ரோயஸ் கார்டுல ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டா உடனே கேட்ட முடியுமா எல்லாத்தையும்? இல்ல இப்ப தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமில்லையா, அல்லமா இந்திய அரசியல், உலக அரசியல் எல்லாம் கற்றறிந்தவர் தான் எங்க வழக்கறிஞர் மணிகண்டன். ஆனா நீங்க அந்த பழைய பழனிசாமி இல்லைன்னு மணிகண்டனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க பழைய புரட்சி தலைவி அம்மாவிடம் 4வது 5வது இடத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமியை இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அடையாளப்படுத்திய சின்னமா இருக்காங்கல்ல, இப்ப போயஸ் கார்டன்ல இருக்கிற சின்னமா அடையாளப்படுத்திய எடப்பாடி இப்ப இன்னும் கூடுதலா இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவர், இந்தியா முழுக்க நாடறிந்த தலைவர்னெல்லாம் எங்க மணிகண்டன் புலப்படுற அந்த எடப்பாடி இன்னொரு கூடுதல் முகம் இருக்கு. என்னன்னா, தொடர்ந்து தேர்தலில் மக்களால் வாக்காளர்களால் தண்டிக்கப்பட்டு 10 முறை தோற்று போன ஒரு எதிர்கட்சி தலைவர், கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி. அந்த பிம்பமும் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் முழுக்க பரவி கிடக்கு. தலைவர் யார் சார் இருக்காங்க அரசியல்ல? எல்லாரும் தான் தோப்பாங்க. தொடர்ந்து தோல்வியுமா? இருமா தொடர்ந்து தோல்வியுமா?